வணக்கம் நண்பர்களே, உங்களை வரவேற்கிறோம். வாழ்க்கையில் எத்தனை முறை ஒரு சிறிய விஷயம் உங்களுக்குள் புயலை எழுப்பியிருக்கிறது. எதிரில் இருப்பவர் அதையே மறந்திருக்கலாம், ஆனால் உங்கள் மனம் அந்த விஷயத்தை பிடித்துக்கொண்டு உட்கார்ந்திருக்கும். மீண்டும் மீண்டும் அதே காட்சியை நினைவுபடுத்தும். மீண்டும் மீண்டும் அதே குரலை கேட்கச் செய்யும். உங்களுக்கு அமைதி அளிக்காது. நீங்கள் சோர்ந்து விடுவீர்கள். ஆனால் மனம் சோர்வதில்லை. அதுவே அதன் விளையாட்டு. கௌதம புத்த துறவி சொன்னார், மனமே எல்லாம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுகிறீர்கள். கேட்க எளிதாகத் தோன்றும் இந்த வாக்கியம், அதன் பொருள் ஆழமானது. இதை புரிந்து கொண்டால் உங்கள் பாதி பிரச்சனைகள் அதே கணத்தில் முடிவடையும். ஏனெனில் நம்முடைய மிகப்பெரிய சிக்கல் வெளி உலகம் அல்ல, நம்முள் இருக்கும் உலகமே, நம்முடைய மனமே. யோசித்துப் பாருங்கள். ஒருவர் இரவில் படுக்கையில் படுத்திருக்கிறார். தூக்கம் வரவில்லை. ஏன்? அவரது மனம் மீண்டும் மீண்டும் பழைய சண்டைகளை நினைவுபடுத்துகிறது. எதிர்கால பயத்தை கிளப்புகிறது. இப்படியானால் என்ன, அப்படியானால் என்ன என்றால் விளையாட்டே நம்மை உண்ணுகிறது. இந்த மனத்தின் விளையாட்டை கௌதம புத்த துறவி ஆழமாக விளக்கினார். அவர் சொன்னார், மனம் குரங்கு போல் ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவிக்கொண்டே இருக்கும். அதை பிடிக்க முயன்றால் அது மேலும் துள்ளும். ஆனால் அதை மட்டும் கவனித்து புரிந்து கொள்ளத் தொடங்கினால் மெதுவாக அது அமைதியாகிறது. நாம் சிறு சிறு விஷயங்களை மீண்டும் மீண்டும் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது உண்மையில் நம் சக்தியையே நாமே உண்ணுகிறோம். பின்னணியில் ஓடும் செயலிகளால் கைபேசி சீக்கிரம் மின்சாரம் இழப்பது போல் தேவையற்ற சிந்தனையால் மனம் சோர்கிறது. மனம் சோர்ந்தால் உடலும் நோய்க்குள்ளாகிறது. கவனித்திருக்கிறீர்களா? ஒருவர் நாள் முழுவதும் உடல் உழைப்பு செய்கிறார். இரவில் அமைதியான தூக்கம் கிடைக்கிறது. இன்னொருவர் நாள் முழுவதும் உட்கார்ந்து சிந்தித்து குழம்பி கவலைப்பட்டார். அவருக்கு இரவு தூக்கமில்லை. ஏன்? உழைப்பு சோர்வடையச் செய்கிறது. அதிக சிந்தனை எரிக்கிறது. கௌதம புத்த துறவி தனது சீடர்களுக்குச் சொல்லித் தந்தார், அதிகம் சிந்திப்பதால் தீர்வு கிடைப்பதில்லை. கவலைப்பட்டால் எதிர்காலம் மாறாது. கடந்ததை நினைத்தால் அது சரியாகிவிடாது. கேட்க எளிதாக இருக்கும் இந்த வரி வாழ்க்கையை மாற்றும். அன்றாட வாழ்க்கையில் நாம் இதை காண்கிறோம். ஒரு மாணவன் தேர்வுக்கு முன் அதிகமாக கவலைப்பட்டு படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறான். ஒரு இளைஞன் நேர்முகத் தேர்வுக்கு முன் அதிகமாகச் சிந்தித்து தன்னம்பிக்கையை இழக்கிறான். உறவில் நடந்த ஒரு சிறிய தவறை ஒருவர் அளவுக்கு மீறி இழுத்துச் சென்று முழு உறவையும் உடைத்து விடுகிறார். இதெல்லாம் மனத்தின் விளையாட்டு. மனம் சில நேரம் நீ தோல்வியடைந்தால் என்ன என்பதையும், சில நேரம் எல்லோரும் சிரித்தால் என்ன என்பதையும், சில நேரம் யாராவது உன்னை விட்டுச் சென்றால் என்ன என்பதையும் சொல்கிறது. இந்த கேள்விகளின் வலையில் நாம் சிக்கிக் கொள்கிறோம். ஆனால் புத்த துறவி சொல்லித் தந்தார், மனத்தை புரிந்து கொள், அதை கவனி, அதன் வார்த்தைகளை உண்மை என நம்பாதே. வானில் மேகங்கள் வந்து போவது போல் எண்ணங்கள் வந்து போகின்றன. ஒவ்வொரு மேகத்தையும் பிடிக்க முயன்றால் நீயே சோர்வடைவாய். அவை போகவிடினால் வானம் தெளிவாக இருக்கும். இப்போது யோசித்துப் பாருங்கள், உங்கள் வாழ்க்கை சிக்கல்களில் எத்தனை மனத்தின் ஒவ்வொரு எண்ணத்தையும் உண்மை என நம்பியதால்தான். உதாரணமாக, இரவில் நண்பரின் செய்தி வரவில்லை என்றால் அவர் என்னை சினந்துள்ளார் என்று நினைக்கிறோம். அலுவலகத்தில் மேலாளர் பேசவில்லை என்றால் என் வேலை போய்விடும் என்று மனம் சொல்கிறது. ஒரு அந்நியன் பார்த்துச் சிரிக்கவில்லை என்றால் நான் நல்லவன் இல்லை என்று மனம் பேசுகிறது. இவையெல்லாம் சிந்தனைகள் மட்டுமே. சிந்தனை உண்மை அல்ல. உண்மை என்றால் இந்த கணத்தில் நடப்பதே. புத்த துறவி சொன்னார், கடந்ததை நினைக்காதே, வரவிருப்பதற்காக கவலைப்படாதே, நிகழ்காலத்தில் கவனம் செலுத்து. ஏனெனில் வாழ்க்கை இந்த கணத்தில்தான் உள்ளது. இந்த வாக்கியத்தை புரிந்து கொண்டால் அளவுக்கு மீறிய சிந்தனையின் விஷம் உடனே குறையலாம். ஏனெனில் அதிகம் சிந்திப்பது என்றால் கடந்த காலத்திலோ எதிர்காலத்திலோ வாழ்வது. இரண்டிலும் வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை நிகழ்காலத்தில்தான். சிந்திக்கும் பழக்கம் ஆழமாக இருப்பதால் ஒவ்வொரு கணமும் நாம் அதன் இரையாகிறோம். ஒரு தவறு செய்தால் ஆண்டுகள் முழுவதும் அதை நினைத்து கொண்டிருப்போம். யாராவது காயப்படுத்தினால் நாள் முழுவதும் அதையே சிந்திப்போம். மெதுவாக இந்த சிந்தனை நம் மகிழ்ச்சி, நம் தைரியம், நம் தன்னம்பிக்கை அனைத்தையும் பறிக்கிறது. இதற்கான வழியை கௌதம புத்த துறவி சொன்னார், தியானம். மனத்தை புரிந்து கொள்ள மிக எளிய வழி தியானம் என்றார். சுவாசத்தில் கவனம் செலுத்தினால் மனத்தின் ஓட்டம் நின்றுவிடுகிறது.
சுவாசிப்பது எல்லோரும் செய்கிறோம். ஆனால் உண்மையில் எத்தனை முறை சுவாசத்தை உணர்ந்திருக்கிறோம்? 2 நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து ஆழமாகச் சுவாசித்து காற்று உள்ளே வருவதையும் வெளியே போவதையும் கவனித்தால் எண்ணங்கள் மெதுவாக குறையத் தொடங்கும். அதுவே மனத்தை அடக்கும் ஆரம்பம். அதிகமாகச் சிந்திக்கும் விளையாட்டு மனத்தை பார்த்து சிரிக்கத் தொடங்கும்போது நின்றுவிடுகிறது. மனம், நீ தோல்வியடைந்தால் என்ன என்று சொன்னால், அப்போது சிரித்து, நன்றி, இந்த எண்ணம் இப்போது எனக்கு பயன்படாது என்று சொல்லுங்கள். அதை தீவிரமாக எடுத்துக்கொள்ளாமல் விட்டவுடனே மனத்தின் பிடி தளர்கிறது. இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள் எத்தனை முறை அதிகமாகச் சிந்திக்கிறீர்களோ அதே அளவுக்கு தவறான முடிவுகளை எடுக்கிறீர்கள் என்பதை கவனித்திருக்கிறீர்களா? ஏனெனில் அதிக சிந்தனை தெளிவை அளிக்கிறது. அதனால்தான் புத்த துறவி சொன்னார், அமைதியான மனமே சரியாக பார்க்க முடியும். தெளிந்த குளத்தில் அடிவரை பார்க்கலாம். ஆனால் குளத்தின் நீர் மங்கலாகவும் அலைகளுடனும் இருந்தால் எதுவும் தெரியாது. அதுபோல மனம் அமைதியாக இருந்தால் பாதை தெளிவாகத் தெரியும். ஆனால் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் இருந்தால் எதுவும் தெளிவாகத் தெரியாது. அதனால் அதிகமாகச் சிந்திப்பதை விட்டுவிடுவது அவசியம். மனத்தின் உண்மையான விளையாட்டை புரிந்து கொண்டால் மட்டுமே அதை விட முடியும். மனத்தின் விளையாட்டு உங்களை எப்போதும் பிஸியாக வைத்திருப்பது, அமைதி பெற விடாதது. இந்த விளையாட்டை புரிந்து கொண்டால் நீங்கள் அதன் கைதி அல்ல, அதன் முதலாளியாக மாறுவீர்கள். புத்த துறவி சொன்னார், மனத்தை வெல்பவனே உண்மையான வீரன். ஆகவே கேள்வி இதுதான், நீங்கள் மனத்தின் கைதியாக இருக்க விரும்புகிறீர்களா அல்லது அதன் முதலாளியாக இருக்க விரும்புகிறீர்களா? முதலாளியாக இருக்க விரும்பினால் முதல் படி அதிகமாகச் சிந்திப்பதை விட்டுவிடுவது. மேலும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தமிழ் மொழிபெயர்ப்பு நீங்கள் கூறிய விதிகளுக்கேற்ப மட்டும். இதை கவனத்தில் கொள்ளுங்கள். இது ஒரே நாளில் நிகழும் மாற்றம் அல்ல. இது ஒரு பயிற்சி. தினமும் ஒவ்வொரு கணமும் நீங்கள் அதிகமாகச் சிந்திக்கிறீர்கள் என்று உங்களை பிடித்து கொண்டால் உங்களுக்குள் இப்போதே நிறுத்து என்று சொல்லுங்கள். இந்த கணத்தில் வாழுங்கள். இந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மெதுவாக உங்களுக்குள் அமைதி உருவாகத் தொடங்கும். உங்கள் தன்னம்பிக்கை உயரும். வாழ்க்கை நீங்கள் விரும்பும் போக்கில் மாறத் தொடங்கும். இதுவே மனத்தின் உண்மையான விளையாட்டு. இதுவே புத்த துறவியின் ஞானம். இதுவே வாழ்க்கையின் மிகப்பெரிய சத்தியம். மனிதனின் வாழ்க்கை வெளி உலகத்தை விட தன் உள்ளக உலகத்தால் அதிகமாகவே பாதிக்கப்படுகிறது. நம் மகிழ்ச்சிகள், நம் கவலைகள், நம் வலிமைகள், நம் பலவீனங்கள், இவை அனைத்தும் நம் எண்ணங்களிலிருந்தே பிறக்கின்றன. வெளியில் உள்ள சத்தம் சில நேரங்களில் நம்மை தொந்தரவு செய்யலாம். ஆனால் உண்மையான கலக்கம் நம் உள்ளே உள்ள சத்தத்திலிருந்தே உருவாகிறது. அந்த உள்ளகச் சத்தத்தின் மிகப்பெரிய பெயரளவுக்கு மீறிய சிந்தனை. கௌதம புத்த துறவி சொன்னார், நாம் என்ன சிந்திக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். கேட்கச் சிறியதாகத் தோன்றும் இந்த வாக்கியத்தில் வாழ்க்கையின் முழு உண்மை மறைந்திருக்கிறது. நாம் சிந்திப்பதால் பிரச்சனை இல்லை, சிந்தித்துக் கொண்டே இருப்பதே பிரச்சனை. எண்ணங்கள் ஒரு கருவியாக இல்லாமல் ஒரு சுமையாக மாறும்போதுதான் சிக்கல் தொடங்குகிறது. யோசித்துப் பாருங்கள், ஒரு மாணவன் தேர்வுக்கு முன் புத்தகத்தை திறந்து உட்கார்கிறான். ஆனால் படிப்பதை விட அவன் மனம் சிந்தனையிலேயே மூழ்குகிறது. கேள்விகள் கடினமாக வந்தால் என்ன, என் மனம் வெறுமையாகிவிட்டால் என்ன, எல்லோருக்கும் மதிப்பெண்கள் கிடைத்து எனக்கு கிடைக்காவிட்டால் என்ன என்று அவன் தொடர்ந்து சிந்திக்கிறான். புத்தகத்தின் பக்கங்கள் திறந்தபடியே இருக்கின்றன. படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை. ஏனெனில் மனம் எதிர்காலத்தின் நிச்சயமின்மை காட்சிகளை மீண்டும் மீண்டும் காட்டுகிறது. இதுவே அளவுக்கு மீறிய சிந்தனையின் உண்மையான வலை. இந்த வலை மெதுவாக நம்மை விழுங்கிவிடுகிறது. ஆரம்பத்தில் இது சிறிய விஷயங்களிலிருந்து தொடங்குகிறது. யாராவது ஏன் பதில் தரவில்லை, ஏன் சிரித்துப் பார்க்கவில்லை, ஏன் பாராட்டவில்லை என்று. ஆனால் மெதுவாக இது ஆழமான பழக்கமாக மாறி வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறிய பெரிய முடிவும் இந்த வலையில் சிக்கி நின்றுவிடுகிறது. கௌதம புத்த துறவி விளக்கினார், மனத்தின் இயல்பே அலைதல். ஒரு குரங்கு ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவிக்கொண்டே இருப்பது போல் மனமும் ஒரு எண்ணத்திலிருந்து இன்னொரு எண்ணத்துக்கு தாவிக்கொண்டே இருக்கும். அதை நிறுத்த முயன்றால் அது இன்னும் வேகமாக ஓடும். அதனால்தான் அளவுக்கு மீறிய சிந்தனை நமக்கு மனச்சோர்வை தருகிறது. நீங்கள் கவனித்திருப்பீர்கள், ஒரு விவசாயி நாள் முழுவதும் வயலில் உழைத்து வியர்வை சிந்தி இரவில் ஆழ்ந்த தூக்கம் உறங்குகிறான். ஆனால் மறுபுறம் நாள் முழுவதும் உடல் உழைப்பு இல்லாமல் மனத்தில் ஆயிரக்கணக்கான எண்ணங்களைச் சுழற்றிய ஒரு மாணவன்
ஒரு ஊழியர் அல்லது ஒரு சாதாரண மனிதன் இரவில் அமைதியாக உறங்க முடியாமல் தவிக்கிறான். ஏன்? உடல் சோர்வால் ஓய்வை நாடுகிறது. ஆனால் மனம் அதிகமாகச் சோர்ந்தால் அது இன்னும் அதிக சத்தம் எழுப்புகிறது. அளவுக்கு மீறிய சிந்தனையின் உண்மை இதுதான். அது எந்த பிரச்சனையையும் தீர்ப்பதில்லை, மாறாக அதை மேலும் பெரிதாக்குகிறது. ஒரு சிறிய தவறை நாம் மனத்தில் மீண்டும் மீண்டும் ஓட்டுகிறோம். ஒவ்வொரு முறையும் அது இன்னும் பெரியதாகத் தோன்றுகிறது. கண்ணாடி முன் நின்று மீண்டும் மீண்டும் உங்களை பார்த்தால் சிறிய குறையும் பெரிதாகத் தோன்றுவது போல. கௌதம புத்த துறவி சொன்னார், கடந்த காலத்தில் சிக்கிக்கொள்ளாதீர்கள், எதிர்காலத்திற்காக கவலைப்படாதீர்கள். வாழ்க்கை இந்த கணத்தில்தான் உள்ளது. ஆனால் அளவுக்கு மீறிய சிந்தனை நம்மை எங்கே அழைத்துச் செல்கிறது? அது நம்மை கடந்த காலத்திற்குள் இழுத்துச் செல்கிறது. ஏன் நடந்தது? எப்படி நடந்தது? நான் ஏன் இப்படியாக இருந்தேன் என்று. அல்லது எதிர்காலத்திற்குள் தள்ளுகிறது. இப்படியானால் என்ன, அப்படியானால் என்ன என்று. இந்த இரண்டிலும் நாம் நிகழ்காலத்தை இழந்து விடுகிறோம். யோசித்துப் பாருங்கள். எத்தனை முறை நீங்கள் ஒருவரிடம் பேச தைரியம் திரட்டவில்லை, அவர் மறுத்து விடுவார் என்று முன்கூட்டியே நினைத்ததால்? எத்தனை முறை ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன் விட்டுவிட்டீர்கள், உன்னால் முடியாது என்று உங்கள் மனம் சொன்னதால்? இவை எதுவும் நிஜமல்ல, இவை உங்கள் மனத்தின் விளையாட்டுகள் மட்டுமே. அளவுக்கு மீறிய சிந்தனை எண்ணங்களின் சுமை மட்டுமல்ல, அது மெதுவாக தன்னம்பிக்கையையும் உண்ணுகிறது. நான் செய்ய முடியுமா, முடியாதா என்று மீண்டும் மீண்டும் சிந்திக்கும்போது மனம் முடியாது என்பதற்கே அதிக அழுத்தம் கொடுக்கத் தொடங்குகிறது. அப்போது தன்னம்பிக்கை குறைவது உறுதி. கௌதம புத்த துறவி நமக்குச் சொல்லித் தந்தார், மனத்தை அடக்குங்கள். ஏனெனில் மனமே துன்பத்தின் காரணம், மனமே இன்பத்தின் காரணம். மனத்தை புரிந்து கொண்டால் வாழ்க்கை எளிமையாகிறது. மனத்தை புரியாமல் அதன் ஒவ்வொரு வார்த்தையையும் நம்பினால் வாழ்க்கை கடினமாகிறது. அளவுக்கு மீறிய சிந்தனை என்பது ஒரு வகையான மனக்கட்டுப்பாடு. ஒரு மின்விசிறி தொடர்ந்து சுழலும்போது அதை அணைக்க முயன்றாலும் அது சிறிது நேரம் சுற்றிக்கொண்டே இருப்பதைப் போல மனமும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் வித்தியாசம் என்னவென்றால், விசிறியின் சுவிட்ச் நம் கையில்தான் உள்ளது. மனத்தின் சுவிட்சை நாம் மறந்துவிட்டோம். புத்த துறவி இதையே சொன்னார். சுவிட்ச் உங்களுடைய கையில்தான் உள்ளது. விழித்தெழுந்து அதை பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். இப்போது உங்களிடம் நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் 80% பயங்கள் ஒருபோதும் நிஜமாகவில்லை என்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? இருந்தும் அவற்றை உங்கள் மனத்தில் ஆயிரக்கணக்கான முறை வாழ்ந்திருக்கிறீர்கள். அவற்றை இவ்வளவு பெரிதாக்கியதால் உங்கள் தைரியம் உடைந்துவிட்டது. இதுதான் அளவுக்கு மீறிய சிந்தனையின் விஷம். இது உங்களை வாழ விடாது, பயத்தின் சிறையில் அடைத்துவிடும். புத்த துறவி இதையும் விளக்கினார். ஒவ்வொரு எண்ணமும் உண்மை அல்ல. எண்ணங்கள் கடந்து செல்லும் மேகங்கள் மட்டுமே. ஆனால் நாம் ஒவ்வொரு மேகத்தையும் பிடிக்க முயல்கிறோம். பிடித்தவுடன் அதே மேகம் புயலாக மாறுகிறது. அவை வருவதையும் போவதையும் மட்டும் பார்த்தால் மனம் அமைதியாக இருக்கும். இதன் இழப்பு என்னவென்றால், இது நம்மை செயலில் இறங்க விடாமல் தடுக்கிறது. யோசித்துப் பாருங்கள். ஒருவர் ஆற்றங்கரையில் நின்று, தண்ணீர் ஆழமாக இருந்தால் என்ன, நீந்த முடியாவிட்டால் என்ன, மூழ்கிவிட்டால் என்ன என்று மீண்டும் மீண்டும் சிந்தித்துக் கொண்டே இருந்தால் அவர் ஒருபோதும் ஆற்றில் இறங்கவே மாட்டார். ஆனால் முதல் அடியை வைக்கும் மனிதன்தான் நீந்தக் கற்றுக்கொள்கிறான். வாழ்க்கையிலும் இதேதான். குறைவாகச் சிந்தித்து அதிகமாகச் செய்பவர்கள்தான் முன்னேறுகிறார்கள். அதிகமாகச் சிந்தித்துக் கொண்டே இருப்பவர்கள் அங்கேயே நின்று விடுகிறார்கள். அதனால்தான் புத்த துறவி சொன்னார், சிந்தனை உன்னை முன்னேற்றும் வரை மட்டுமே நல்லது. அதே சிந்தனை உன்னை தடுக்கத் தொடங்கினால் அது விஷம். இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டால் வாழ்க்கை மாறக்கூடும். அளவுக்கு மீறிய சிந்தனை ஒரு வலிமை அல்ல, அது ஒரு பலவீனம். சரியான நேரத்தில் சிந்தித்து உடனே செயல்படுவதில்தான் வலிமை உள்ளது. கற்பனை செய்து பாருங்கள். ஒருவர் வேலை மாற்ற விரும்புகிறார். புதிய வேலையில் என்ன நடக்கும்? அங்கே உள்ளவர்கள் நல்லவர்களாக இல்லாவிட்டால் என்ன? நான் தோல்வியடைந்தால் என்ன? இந்த முடிவு தவறாகிவிட்டால் என்ன என்று சிந்தித்துக் கொண்டே மகிழ்ச்சியில்லாத அந்த பழைய வேலையிலேயே ஆண்டுகளாக சிக்கிக் கிடக்கிறார். இதுவே அளவுக்கு மீறிய சிந்தனையின் வலை. இந்த வலையிலிருந்து வெளியே வருவதற்கான முதல் படி அளவுக்கு மீறிய சிந்தனை உண்மையிலேயே தீங்கு விளைவிப்பதாக இருப்பதை ஏற்றுக்கொள்வதே. இது ஒரு பிரச்சினை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வரை தீர்வு கிடையாது. புத்த துறவியின் இந்த ஞானத்தை புரிந்து கொள்ளும்போதுதான்
அதை ஏற்றுக்கொள்வது எளிதாகிறது. மனமே உங்களின் மிகப்பெரிய நண்பன், மனமே உங்களின் மிகப்பெரிய பகைவர். மனத்தை அடக்கியால் அது உங்கள் துணையாக மாறும். ஆனால் கட்டுப்பாடின்றி விட்டுவிட்டால் அதே மனம் உங்களை இழுத்திழுத்து துன்பங்களுக்குள் தள்ளும். அளவுக்கு மீறிய சிந்தனை இந்த கட்டுப்பாடற்ற மனத்தின் விளைவே. அதனால் அதிகமாகச் சிந்திப்பதால் பிரச்சனைகள் தீர்வதில்லை, மேலும் சிக்கலாகின்றன என்பதை புரிந்து கொள்வது அவசியம். அதிக சிந்தனை தீர்வை தராது, புதிய பயத்தையே உருவாக்கும். மேலும் அதிக சிந்தனை தன்னம்பிக்கையை உயர்த்தாது, அதை உடைத்துவிடும். இதுவே அளவுக்கு மீறிய சிந்தனையின் உண்மையான சத்தியம். மனம் ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு தருணமும் புதிய எண்ணங்களை உருவாக்குகிறது, ஒரு ஆற்றைப் போல. ஆனால் அந்த ஆறு பாய்வதில்லை, நம்மையே இழுத்துச் செல்கிறது. சில நேரம் கடந்த கால நினைவுகளுக்குள் எரிகிறது, சில நேரம் எதிர்கால கவலைக்குள் தள்ளுகிறது. இந்த விளையாட்டிலேயே நாம் நிகழ்காலத்தை இழந்து விடுகிறோம். இதுவே மனத்தின் உண்மையான விளையாட்டு. கௌதம புத்த துறவி ஒரு ஆழமான உண்மையைச் சொன்னார். மனிதன்தான் சிந்திப்பது போலவே மாறுகிறான். கேட்க எளிதாகத் தோன்றும் இந்த வாக்கியம் ஆழமாகப் பார்த்தால் நம் முழு வாழ்க்கையின் வடிவமைப்பாளன் நம் மனமே என்பதை உணர்த்துகிறது. ஒருவர் தொடர்ந்து நான் தோல்வியடைந்தவன், என்னால் எதையும் செய்ய முடியாது என்று சிந்தித்துக் கொண்டே இருந்தால் மெதுவாக அதுவே அவரது நிஜமாகிவிடுகிறது. ஆனால் நான் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை ஒருவர் வைத்துக்கொண்டால் அவரது அடிகள் வெற்றியை நோக்கி நகர்கின்றன. ஆனால் விளையாட்டு இங்கே முடிவதில்லை. மனம் நம்மையே நம் எண்ணங்களின் அடிமையாக்கும் போதுதான் உண்மையான விளையாட்டு தொடங்குகிறது. ஒரு இரவில் தூங்க முயற்சி செய்து பாருங்கள். திடீரென்று ஒரு பழைய தவறு நினைவுக்கு வரும். உடனே மனம் அதையே மீண்டும் மீண்டும் ஓட்டத் தொடங்கும். சிந்தித்துக்கொண்டே நாம் அசௌகரியமாகி விடுகிறோம். எதிர்காலத்தை பற்றிய கவலையில் நிகழ்காலத்தின் மகிழ்ச்சியை எத்தனை முறை நாம் இழந்திருக்கிறோம் என்பதை கவனித்திருக்கிறீர்களா? இதுவே மனத்தின் உண்மையான விளையாட்டு. கௌதம புத்த துறவி சொன்னார், மனத்தை கட்டுப்படுத்துவது எளிதல்ல, அது மிக வேகமானதும் சஞ்சலமானதும். ஆனால் அதை அடக்கிவிட்டால் அதுவே சிறந்த நண்பனாக மாறும். அப்போது கேள்வி எழுகிறது, மனம் ஏன் இவ்வளவு சஞ்சலமாக இருக்கிறது? மனத்தின் இயல்பு பிடித்து கொள்ளுதல். அது கடந்த காலத்தை பிடித்து கொள்கிறது, அந்த தவறை நான் செய்யாமல் இருந்திருந்தால் என்று. ஆனால் கடந்த காலம் கடந்துவிட்டது, அதை மாற்றுவது யாருடைய கையிலும் இல்லை. மனம் எதிர்காலத்தையும் பிடிக்க முயல்கிறது. நாளை இப்படியானால் என்ன, நான் தோல்வியடைந்தால் என்ன என்று. ஆனால் எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை. இவ்வாறு நாம் கடந்த காலத்திலிருந்தும் விடுபடவில்லை, எதிர்காலத்திலிருந்தும் விடுபடவில்லை. நிகழ்காலம் நம் கைகளிலிருந்து நழுவி விடுகிறது. ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு மாணவனுக்கு நாளை தேர்வு. நடக்க வேண்டியது என்னவென்றால் அவன் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் மனம் என்ன செய்கிறது? நான் தேர்ச்சி பெறாவிட்டால் என்ன, பெற்றோர் ஏமாற்றமடைவார்களானால் என்ன, என்னை கேலி செய்தால் என்ன என்று சிந்திக்கிறது. இதனால் அவன் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது. முடிவில் அவன் பயந்ததே நடக்கிறது, அவன் தோல்வியடைகிறான். இந்த விளையாட்டை நீங்கள் பார்க்கிறீர்களா? மனம் அவனை எண்ணங்களில் சிக்க வைத்து நிகழ்காலத்தின் மிக முக்கியமான வேலையை அவனிடமிருந்து பறித்துவிட்டது. அதனால்தான் புத்த துறவி சொன்னார், கடந்த காலம் கடந்துவிட்டது, எதிர்காலம் இன்னும் வரவில்லை, உங்களிடம் இருப்பது நிகழ்காலம் மட்டுமே. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த உண்மையை அறிந்திருந்தும் மனிதன் அதன்படி நடக்க முடியாமல் போகிறான். ஏனெனில் மனம் மீண்டும் மீண்டும் வலையில் இழுக்கிறது, மீண்டும் மீண்டும் விளையாடுகிறது. இப்போது யோசித்துப் பாருங்கள். ஒருவர் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும்போது மனம் விடுமுறை கிடைத்தால் நல்லது என்று சொல்கிறது. விடுமுறை கிடைத்தவுடன் அதே மனம் வேலையில் கவனம் செலுத்தியிருக்க வேண்டியதுதான் என்று சொல்கிறது. அதாவது மனம் எப்போதும் நம்மை வேறொரு இடத்திற்கே இழுக்கிறது. நாம் இருக்கும் இடத்தில் ஒருபோதும் இருக்க விடுவதில்லை. இந்த விளையாட்டு நம்மை ஒருபோதும் திருப்தியடைய விடாது. கௌதம புத்த துறவி ஒரு அழகான உவமையைச் சொன்னார். மனம் ஒரு குரங்கைப் போல கிளையிலிருந்து கிளைக்கு தாவிக்கொண்டே இருக்கும். குரங்கு ஒரே இடத்தில் அமைதியாக அமர்வதை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். அதுபோலவே நம் மனமும் சில நேரம் கடந்த காலத்துக்கு, சில நேரம் எதிர்காலத்துக்கு தாவிக்கொண்டே இருக்கும். நிகழ்காலத்தின் கிளையை உறுதியாக பிடிப்பதே இல்லை. அதனால்தான் புத்த துறவி சொல்லித் தந்தார், மனத்தின் இந்த விளையாட்டை நாம் அடையாளம் காண வேண்டும்.
அடையாளம் காண்பதே முதல் படி. ஆம், என் மனம் மீண்டும் மீண்டும் கடந்த காலத்திற்குப் போகிறது அல்லது எதிர்காலத்திற்கு பாய்கிறது என்று நீங்கள் கவனித்துவிட்டால் அதன் சுழற்சியிலிருந்து வெளியே வரத் தொடங்குவீர்கள். இது ஒரு மந்திரவாதி ஏமாற்றுகிறார் என்பதை திடீரென நீங்கள் உணர்ந்துவிட்டால் அந்த மந்திரம் இனி உங்களை பாதிக்காதது போல. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், பெரும்பாலானோர் தங்கள் மனத்தின் அடிமைகளாகவே இருந்து விடுகிறார்கள். ஒரு சாதாரண மனிதன் தினமும் சுமார் 60,000 எண்ணங்களை சிந்திக்கிறான். அதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அந்த எண்ணங்களில் பெரும்பாலானவை பழைய, மீண்டும் மீண்டும் திரும்ப வரும் எண்ணங்களே. அதாவது, மனம் நமக்கு ஒரே விளையாட்டை மீண்டும் மீண்டும் காட்டுகிறது. நாம் ஒவ்வொரு முறையும் அதிலேயே சிக்கிக்கொள்கிறோம். யோசித்துப் பாருங்கள். தினமும் ஒரே திரைப்படத்தை உங்களுக்கு காட்டி நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதையே பார்த்து அழுதும் சிரித்தும் துக்கப்பட்டும் இருந்தால் எவ்வளவு விசித்திரமாகத் தோன்றும். ஆனால் உண்மை என்னவென்றால், மனம் நம்மிடம் இதையே செய்ய வைக்கிறது. இதுவே அதன் தந்திரம். கௌதம புத்த துறவி சொல்லித் தந்தார், மனத்தை புரிந்து கொண்டால்தான் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும். இந்த விளையாட்டை நாம் அடையாளம் காணவில்லை என்றால் துக்கம் நம் துணையாகிவிடுகிறது. ஆனால் அடையாளம் கண்டுகொண்டால் அதே மனம் நமக்கு அமைதியையும் தர முடியும். ஒரு சிறிய கதையை நினைவுபடுத்துகிறது. ஒருமுறை ஒரு மனிதன் புத்த துறவியிடம் சென்று, என் மனம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஒருபோதும் அமைதி கிடைப்பதில்லை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். புத்த துறவி புன்னகைத்து, மனத்தைப் பார், அதை நிறுத்த முயற்சி செய்யாதே என்றார். அந்த மனிதன், ஆனால் நான் அதை பார்த்தால் அது ஓடிவிட்டால் என்றான். அதற்கு புத்த துறவி, அதுதான் வேண்டியது, நீ உண்மையாகவே அதை பார்த்தால் அது ஓடிவிடும் என்றார். இதன் பொருள், மனத்தை தடுக்க வேண்டியதில்லை, அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் புரிந்து கொள்ளத் தொடங்கியவுடனே அதன் விளையாட்டு பலவீனமடையத் தொடங்கும். இது ஒரு குழந்தையின் சின்ன சின்ன சாகசங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் அது இனி உங்களை தொந்தரவு செய்ய முடியாதது போல. இப்போது யோசித்துப் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ முடியாமல் போயிருக்கிறீர்கள். விடுமுறைக்கு சென்றாலும் மனம் அலுவலகத்திலேயே இருந்தது. அலுவலகத்தில் இருந்தாலும் மனம் வீட்டுக் கவலைகளில் இருந்தது. வீட்டுக்கு வந்தாலும் மனம் கைபேசி மற்றும் சமூக ஊடகங்களில் சிக்கிக்கொண்டது. இதுவே மனத்தின் விளையாட்டு. இது நம்மை எங்கும் முழுமையாக வாழ விடுவதில்லை. இந்த விளையாட்டை பிடிக்க விரும்பினால் முதல் படி விழிப்புணர்வு. ஆம், என் மனம் மீண்டும் ஓடுகிறது என்று நீங்கள் விழிப்புணர்வுடன் கவனித்தவுடனே அதை மெதுவாக நிகழ்காலத்திற்கு கொண்டு வரத் தொடங்கலாம். புத்த துறவி இதையே சொல்லித் தந்தார். சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள், ஏனெனில் சுவாசம் நிகழ்காலத்தில் மட்டுமே உள்ளது. சுவாசம் கடந்த காலத்திற்குச் செல்லாது, எதிர்காலத்திற்கும் செல்லாது. நீங்கள் சுவாசத்துடன் இணைந்திருக்கும் போது மனத்தின் விளையாட்டிலிருந்து வெளியே வரத் தொடங்குகிறீர்கள். ஆனால் இது எளிதல்ல. மனம் மிகவும் புத்திசாலி. இப்போ சிந்தி, அந்த வேலை முடிக்கப்படாமல் இருக்கிறது என்று அது சொல்வது. அந்த தவறை மறந்துவிடாதே என்றும் சொல்வது. நீங்கள் அதில் சிக்கியவுடனே விளையாட்டு தொடங்கிவிடுகிறது. அப்படியென்றால் மனத்தை பகைவராக நினைக்க வேண்டுமா? இல்லை. புத்த துறவி ஒருபோதும் மனத்தை பகைவராக கூறவில்லை. மனத்தை புரிந்துகொள், அதை நண்பனாக்கு என்றார். நாம் அதை புரிந்து கொண்டால் அது நமக்கு மிகப்பெரிய உதவியாளனாக மாறும். தீயைப் போல. தீயால் நீங்கள் உணவும் சமைக்கலாம், வீட்டையும் எரிக்கலாம். வித்தியாசம் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதில்தான். அதுபோலவே மனமும். அதன் விளையாட்டை நீங்கள் அடையாளம் கண்டால் அதே மனம் உங்களுக்கு சிருஷ்டித்தன்மை தரும், ஞானம் தரும், அமைதி தரும். ஆனால் அறியாமல் இருந்தால் அதே மனம் உங்களுக்கு கவலை தரும், துக்கம் தரும், சோர்வடையச் செய்யும். மனத்தின் கட்டுப்பாட்டை தளர விட்டுவிட்டால் அதிகமாகச் சிந்திக்கும் பழக்கம் மெதுவாக நம் முழு வாழ்க்கையையும் உண்ணத் தொடங்குகிறது. புத்த துறவி சொன்னார், மனமே எல்லாம். நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்களோ அப்படியே நீங்கள் மாறுகிறீர்கள். இப்போது யோசித்துப் பாருங்கள். மனம் தேவையான அர்த்தமுள்ள எண்ணங்களை மட்டுமே கொண்டு வந்திருந்தால் வாழ்க்கை எவ்வளவு எளிதாக இருந்திருக்கும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், மனம் எண்ணற்ற தேவையற்ற மீண்டும் மீண்டும் திரும்பும் சோர்வடையச் செய்யும் எண்ணங்களில் நம்மை சிக்க வைக்கிறது. இதுவே அதிகமாகச் சிந்திக்கும் நோய். இன்று நாம் அதை ஓவர் திங்கிங் என்று சொல்கிறோம். ஆரம்பத்தில் நாம் ஆழமாகச் சிந்திக்கிறோம், இதுதான் தீர்வை தரும் என்று நமக்கு தோன்றுகிறது.
ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் எவ்வளவு அதிகமாகச் சிந்திக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக குழம்புகிறோம். மனம் ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் சுற்றிக் காட்டுகிறது. பழுதடைந்த பதிவு பலகை ஒரே இசையை மீண்டும் மீண்டும் ஒலிப்பது போல. இது தொடர்ந்து நடந்தால் என்ன ஆகும் என்று யோசித்துப் பாருங்கள். முதலில் பாதிக்கப்படுவது மனத்தின் அமைதி. மனிதன் அதிகமாகச் சிந்திக்கும்போது அதற்கான மிகப்பெரிய விலையை மன அழுத்தம் மற்றும் கவலை என்ற வடிவில் செலுத்த வேண்டி வருகிறது. ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நேரத்தில் மனம் உடனே பல்வேறு காட்சிகளை காட்டத் தொடங்கும் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இப்படி செய்தால் என்ன, அப்படி நடந்தால் என்ன என்று. இந்த என்றால் வலை மிகவும் வலிமையானது. நாம் அதிலேயே சிக்கிக்கொள்கிறோம். கௌதம புத்த துறவி சொன்னார், கவலை எதிர்காலத்தின் துன்பத்தை குறைப்பதில்லை, மாறாக நிகழ்காலத்தின் வலிமையை பறிக்கிறது. அதாவது, அதிகமாகச் சிந்திப்பதன் மூலம் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் நம் சக்தியையே வீணாக்கிக் கொண்டிருக்கிறோம். ஒருவர் வேலை மாற்ற விரும்புகிறார் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அவரது மனத்தில் ஒரு குரல் வருகிறது, புதிய வேலை சிறந்ததாக இருக்கும். உடனே இன்னொரு எண்ணம் எழுகிறது, புதிய வேலையில் சூழ்நிலை மோசமாக இருந்தால். மூன்றாவது எண்ணம், சம்பளம் போதுமானதாக இல்லாவிட்டால். நான்காவது எண்ணம் பயமுறுத்துகிறது, பழைய வேலையை விட்டுவிட்டு வருந்த வேண்டிய நிலை வந்தால். இவ்வாறு மனம் அவனை சிந்தித்துச் சிந்தித்து இவ்வளவு சோர்வடையச் செய்கிறது. முடிவெடுக்கவே முடியாமல் போகிறான். இதே சிந்தனையிலேயே நாட்கள், வாரங்கள், மாதங்கள் கழிந்து விடுகின்றன. முடிவில் அவன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாய்ப்பு சில நேரங்களில் கையிலிருந்து நழுவி விடுகிறது. இந்த விளையாட்டு உங்களுக்கு அறிமுகமாக தோன்றுகிறதா? நம் அனைவருக்கும் இப்படித்தான் நடக்கிறது. சில நேரம் உறவுகளில், சில நேரம் வேலையில், சில நேரம் ஒரு சாதாரண வாங்குதலில் கூட சிந்தித்துச் சிந்தித்து நாம் இவ்வளவு குழம்பி விடுகிறோம். முடிவெடுக்கும் வலிமையையே இழந்து விடுகிறோம். இப்போது உறவுகளின் விஷயத்தை யோசித்துப் பாருங்கள். நாம் யார் மீது கோபம் கொண்டால் மனம் மீண்டும் மீண்டும் அதே விஷயங்களை நினைவுபடுத்தும். ஒரு பழைய சண்டை, ஒரு சிறிய தவறு, மனம் அதை பெரிதாக்கிக் காட்டுகிறது. அவர் ஏன் இப்படிச் சொன்னார், அவர் ஏன் இப்படிச் செய்தார் என்று நாம் தொடர்ந்து சிந்திக்கிறோம். இந்த எண்ணங்களின் தீயில் உறவுகளின் இனிமையை இழந்து விடுகிறோம். கௌதம புத்த துறவி சொன்னார், கோபத்தை பிடித்து கொண்டிருப்பது நீங்கள் விஷம் குடித்து மற்றவர் இறக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது போல். அதுபோலவே அதிகமாகச் சிந்திப்பதும். நாம் நம்மையே எரிக்கிறோம், நம்மையே பலவீனப்படுத்துகிறோம். உறவுகள் மெதுவாக உடையத் தொடங்குகின்றன. இன்னொரு உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவருக்கு தனது துணையுடன் பேச வேண்டும், தனது உணர்வுகளைச் சொல்ல வேண்டும். ஆனால் அவர் சிந்திக்கத் தொடங்குகிறார். அவர் தவறாக புரிந்து கொண்டால் என்ன, அவர் என்னை நிராகரித்தால் என்ன, அவர் சிரித்துவிட்டால் என்ன என்று. இந்த அளவுக்கு மீறிய சிந்தனையால் அவர் அமைதியாகவே இருந்து விடுகிறார். இந்த அமைதி மெதுவாக இடைவெளியாக மாறுகிறது. புத்த துறவி சொன்னார், மனிதன் தனது எண்ணங்களால் கட்டுப்படுகிறான். அந்த கட்டுப்பாடே நம்மை தினமும் உடைக்கிறது, தினமும் தடுக்கிறது. அதிகமாகச் சிந்திப்பதின் தாக்கம் உறவுகள் அல்லது வேலைகளில் மட்டுமல்ல, நம் உடலிலும் விழுகிறது. நாம் மீண்டும் மீண்டும் சிந்தித்துக் கொண்டே இருந்தால் தூக்கம் கெட்டுப்போகிறது, தலை பாரமாக உணரத் தொடங்குகிறது. வயிற்று நோய்கள், இதயப் பிரச்சினைகள், மேலும் மனச்சோர்வு போன்ற சிக்கல்கள் கூட இந்த தொடர்ச்சியான சிந்தனை பழக்கத்திலிருந்தே பிறக்கின்றன. நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? ஒரு கவலையில் இருக்கும்போது உங்கள் உடலும் பதற்றமடைகிறது, இதயத் துடிப்பு வேகமாகிறது, சுவாசம் பாரமாகிறது, சிறிய விஷயத்திற்கே கோபம் வருகிறது. இவை அனைத்தும் மனம் நம்மை அமைதியாக இருக்க விடாததால்தான். கௌதம புத்த துறவி வாழ்க்கையின் ஒரு எளிய விதியைச் சொன்னார், கடந்ததை விட்டுவிடுங்கள், வரவிருப்பதற்காக கவலைப்படாதீர்கள். நிகழ்கால கணத்தில் இருங்கள். ஆனால் வருத்தமானது என்னவென்றால், நாம் நிகழ்காலத்தில் நிலைத்திருக்கவே முடியவில்லை. இதுவே அளவுக்கு மீறிய சிந்தனையின் உண்மையான துயரம். இப்போது யோசித்துப் பாருங்கள். ஒரு விவசாயியிடம் நிலம் இருக்கிறது, விதை இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது. ஆனால் அவர் விதை விதைப்பதற்கு பதிலாக மழை வரவில்லை என்றால் என்ன, விதை கெட்டுப்போனால் என்ன, விளைச்சல் வராவிட்டால் என்ன என்று சிந்தித்துக் கொண்டே இருந்தால் காலம் கடந்து போய்விடும். அவர் எதையும் விதைக்க முடியாமல் போய்விடுவார். அதாவது அவரது முழு எதிர்காலமும் அவரது சிந்தனையிலேயே சிக்கி முடிவடையும். இதேபோல்தான் நம் வாழ்க்கையிலும் நடக்கிறது. நாம் மீண்டும் மீண்டும் சிந்திக்கிறோம், பயப்படுகிறோம், தயங்குகிறோம்.
முடிவில் செய்ய வேண்டியதை செய்யாமல் போய்விடுகிறோம். அதனால்தான் புத்த துறவி எப்போதும் நடுநிலை பாதையை போதித்தார். வாழ்க்கையில் சமநிலை அவசியம் என்றார். அதாவது சிந்தனையிலிருந்து ஓடிவிடவும் வேண்டாம், சிந்தனையிலேயே மூழ்கிவிடவும் வேண்டாம். எண்ணங்கள் முடிவெடுக்கவும் முன்னேறவும் வலிமை தரும் வரைதான் பயனுள்ளவை. ஆனால் அதே எண்ணங்களே நம்மை தடுக்கத் தொடங்கினால் மனத்தின் விளையாட்டு நம்மை வென்று வருகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது கேள்வி எழுகிறது, இந்த அளவுக்கு மீறிய சிந்தனையிலிருந்து எப்படி வெளியே வருவது? மனத்தை உடனடியாக அமைதியாக்க முடியுமா? இதற்கு புத்த துறவி நேரடியான பதில் சொன்னார். மனத்தை அமைதியாக்க முயற்சி செய்யாதே, அதை புரிந்து கொள். அதாவது எண்ணங்கள் வந்தால் அவற்றை பிடித்து கொள்ளத் தேவையில்லை. மேகங்கள் வந்து போவது போல் எண்ணங்களும் வந்து போகும். அவற்றை பிடித்து கொண்டு அதிலேயே சிக்கிக்கொள்ளும்போதுதான் பிரச்சினை. ஆகவே அடுத்த முறை உங்கள் மனம் ஒரு முடிவைச் சுற்றி குழம்பும்போது உங்களிடம் நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த சிந்தனை எனக்கு உதவுகிறதா அல்லது என்னை தடுக்கிறதா? உதவவில்லை என்றால் அதை விட்டுவிடுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், அதிகமாகச் சிந்திப்பதின் உண்மையான தாக்கம் இதுதான். இது நம்மை நிகழ்காலத்திலிருந்து துண்டிக்கிறது, முடிவெடுக்கும் வலிமையை பறிக்கிறது, உறவுகளை பலவீனப்படுத்துகிறது, நம் உடல் நலத்தையும் பாதிக்கிறது. இதெல்லாம் நம் மனத்தின் விளையாட்டை நாம் புரிந்து கொள்ளாததால்தான். ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால், இந்த விளையாட்டை புரிந்து கொள்ள முடியும். நாம் அதை புரிந்து கொள்ளத் தொடங்கும்போது மெதுவாக நம் வாழ்க்கையை மாற்றத் தொடங்குகிறோம். வாழ்க்கையின் மிகப்பெரிய பரிதாபம் என்னவென்றால், மனிதன் வாழ்வதை விட சிந்திப்பதிலேயே அதிக நேரத்தை வீணாக்குகிறான். எவ்வளவு அதிகமாகச் சிந்திக்கிறானோ அவ்வளவு அதிகமாக குழம்பிக் கொண்டே போகிறான். சிறகுகளை விரிப்பதற்கு பதிலாக தன் நிழலிலேயே மீண்டும் மீண்டும் சிக்கிக்கொள்ளும் பறவை போல இந்த இடைவிடாத சிந்தனை பழக்கம் இன்றைய மனிதனை சோர்வடையச் செய்துள்ளது. மக்கள் சோர்ந்து தூங்குவதில்லை, சிந்தித்து சிந்தித்து சோர்ந்து போகிறார்கள். அதனால்தான் கௌதம புத்த துறவி சொன்னார், மனத்தை வென்றால்தான் உண்மையான அமைதியின் சுவையை அனுபவிப்பீர்கள். ஆனால் கேள்வி இதுதான், தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் இந்த சிந்தனையை எப்படி நிறுத்துவது? மனத்தின் இந்த விளையாட்டை எப்படி புரிந்து கொள்வது? இந்த முடிவில்லாத குழப்பத்திலிருந்து எப்படி வெளியே வருவது? நீங்கள் கவனமாக பார்த்தால் இன்றைய மனிதன் தன் சிந்தனையின் கைதியாக மாறிவிட்டான் என்பதை உணர்வீர்கள். உறவில் பிரச்சினை வந்தால் தொடர்ந்து சிந்திக்கிறான். வேலை மாற்ற வேண்டுமென்றால் மாதக்கணக்கில் சிந்திக்கிறான். புதிய வேலை ஒன்றை தொடங்க வேண்டுமென்றால் முதலில் பயமும் சந்தேகமும் அவனை சுற்றிக் கொள்கிறது. முடிவில் நாம் குறைவாக வாழ்கிறோம், அதிகமாகச் சிந்திக்கிறோம். இந்த அதிக சிந்தனையைத்தான் புத்த துறவி துக்கத்தின் காரணம் என்று கூறினார். இப்பொழுது தேவையானது இந்த சிந்தனையை குறைப்பது, அதை கட்டுப்படுத்துவது. இந்த கட்டுப்பாட்டிற்கு புத்த துறவியின் போதனைகளோடு தொடர்புடைய சில நவீன முறைகள் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடும். முதலில் ஆழ்ந்த சுவாசத்தின் வலிமையை புரிந்து கொள்ளுங்கள். புத்த துறவி அடிக்கடி சொல்வார், சுவாசமே வாழ்க்கையின் பாலம். நீங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்தும்போது மனம் மெதுவாக அமைதியாகிறது. இன்றைய அறிவியலும் இதை ஏற்றுக்கொள்கிறது. நீளமான ஆழ்ந்த சுவாசம் மூளையில் அமைதியை பரப்புகிறது, பதற்றத்தை குறைக்கிறது, தேவையற்ற எண்ணங்களின் சத்தத்தை மெல்லக் குறைக்கிறது. யோசித்துப் பாருங்கள், எத்தனை முறை ஒரு முடிவைச் சுற்றி நீங்கள் அசௌகரியமாக இருந்திருக்கிறீர்கள், தலை பாரமாக இருந்திருக்கிறது. ஆனால் 2 நிமிடம் ஆழமாகச் சுவாசித்தவுடன் திடீரென மனம் இலகுவாக உணர்ந்திருக்கிறீர்கள். இது எந்த அதிசயமும் அல்ல, உங்கள் உடலும் மனமும் பின்பற்றும் இயல்பான விதி. அதன் பிறகு வரும் தியானத்தின் வலிமை. புத்த துறவி இதை மனத்திற்கான மருந்து என்று கூறினார். தியானம் என்பது கண்களை மூடி உட்கார்வது மட்டுமல்ல. தியானம் என்றால் மனத்தை நிகழ்காலத்திற்கு கொண்டு வருவது. நாம் தினமும் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து எண்ணங்களை மட்டும் கவனித்தால் நம் மனத்தில் எத்தனை தேவையற்ற விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்பதை உணர முடியும். புத்த துறவி சொன்னார், எண்ணங்களை ஒரு ஆற்றைப் போல பாய்வதை பாருங்கள், அதில் குதிக்க வேண்டாம். தியானம் எண்ணங்களின் ஓட்டத்தில் மூழ்குவதற்கு பதிலாக அவற்றை தூரத்தில் இருந்து பார்க்க கற்றுத்தருகிறது. கரையில் உட்கார்ந்து அவற்றை பாருங்கள். மெதுவாக இந்த பார்ப்பதற்கான கலையே நம்மை அளவுக்கு மீறிய சிந்தனையிலிருந்து விலக்குகிறது. இப்போது யோசித்துப் பாருங்கள், மனம் இடைவிடாது ஓடியதால் மட்டுமே எத்தனை முறை நீங்கள் இரவு தூக்கத்தை இழந்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் தியானத்தை கற்றிருந்தால்
அந்த எண்ணங்களிலிருந்து உங்களை பிரித்து கொள்ள முடிந்திருக்கும். தூக்கமும் எளிதாக வந்திருக்கும். மூன்றாவது வழி எண்ணங்களை எழுதிவிடுதல். அதாவது உங்கள் எண்ணங்களை காகிதத்தில் எழுதுவது. இதை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஆனால் மனத்தின் சுமையை காகிதத்தில் இறக்கிவிட்டால் பாதி பதற்றம் அப்படியே குறைந்து விடுகிறது. புத்த துறவி கூட சொன்னார், மனம் காலியாக இருந்தால்தான் அதில் சத்தியத்தின் விதையை விதைக்க முடியும். இன்றைய மனநல நிபுணர்களும் சொல்கிறார்கள், எண்ணங்களை எழுதுவது அளவுக்கு மீறிய சிந்தனையை பெருமளவு குறைக்கிறது என்று. எடுத்துக்காட்டாக, ஒரு உறவை பற்றியே நீங்கள் மீண்டும் மீண்டும் எது சரி எது தவறு என்று சிந்தித்துக் கொண்டே இருந்தால் அதை எழுதிவிட்டால் மனதில் தெளிவு உருவாகிறது. நான்காவது முறையாக செயலில் இறங்குதல். புத்த துறவி சொன்னார், நல்ல காரியத்தை செய்ய 1000 முறை சிந்திக்க வேண்டாம். முதல் அடியை எடுத்து வையுங்கள். பல நேரங்களில் ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பே நாம் இவ்வளவு சிந்தித்து விடுகிறோம். நம் சக்தியே தீர்ந்து போய்விடுகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், தொடக்கமில்லாமல் இலக்கு கிடைக்காது. ஒரு விவசாயி விதை விதைப்பதற்கு முன் ஆண்டுகளாக மழை வரும் அல்லது வராது, மண் சரியா இல்லையா, விளைச்சல் வரும் அல்லது வராது என்று சிந்தித்துக் கொண்டே இருந்தால் பயிர் முளைக்குமா? இல்லை. அதுபோலவே வாழ்க்கையிலும் அளவுக்கு மீறிய சிந்தனையில் சிக்கும்போது வாய்ப்புகள் கையிலிருந்து நழுவி விடுகின்றன. ஆகவே சிறு சிறு அடிகளை எடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது புதிய திறன் கற்றுக்கொள்வதாக இருக்கட்டும், புதிய வேலையை தொடங்குவதாக இருக்கட்டும், அல்லது ஒருவரை மன்னிப்பதாக இருக்கட்டும். முதல் அடியை எடுத்து வையுங்கள். செயல் சிந்தனையின் முடிச்சை வெட்டிவிடுகிறது. ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமான முறை நிகழ்கால விழிப்புணர்வு, அதாவது தற்போதைய கணத்தில் வாழ்வது. புத்த துறவியின் மிக ஆழமான போதனை இதுவே. கடந்தது கடந்துவிட்டது, எதிர்காலம் இன்னும் வரவில்லை. உங்களுடையது நிகழ்காலம் மட்டுமே. நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கும்போது அளவுக்கு மீறிய சிந்தனை தானாகவே குறைகிறது. இப்போது உங்கள் வேலையில் முழு கவனத்தையும் செலுத்தினால் நாளைய கவலைக்கும் நேற்றைய வருத்தத்துக்கும் மனத்தில் இடமே இருக்காது. அதிகமாகச் சிந்திப்பதின் வேரே இதுதான். நாம் கடந்த காலத்தில் சிக்கிக்கொள்கிறோம் அல்லது எதிர்காலத்தில் தொலைந்து போகிறோம். ஆனால் வாழ்க்கை இப்போதே, இந்த கணமே. கடல் அலைகள், மலைச்சிகரங்கள் அல்லது ஒரு பிரியமானவரின் புன்னகை, இவற்றை காணும்போது நீங்கள் சிந்திப்பதில்லை, உணர்கிறீர்கள். அதுவே உண்மையான விழிப்புணர்வு. அன்றாட வாழ்க்கையின் சிறு சிறு விஷயங்களிலும் இதையே பயிற்சி செய்தால், உணவு உண்ணும்போது உணவிலேயே கவனம், நடக்கும்போது அடிகளில் கவனம், மெதுவாக மனத்தின் சத்தம் குறைந்து அமைதி அதிகரிக்கத் தொடங்கும். இப்போது யோசித்துப் பாருங்கள். இந்த முறைகளை நீங்கள் பின்பற்றத் தொடங்கினால், ஆழ்ந்த சுவாசம், தியானம், எண்ணங்களை எழுதுதல், உடனடி செயல், நிகழ்காலத்தில் வாழ்தல், உங்கள் வாழ்க்கை எவ்வளவு மாறும். பதற்றம் குறையும், உறவுகளில் இனிமை அதிகரிக்கும், முடிவுகள் எளிதாகும். முக்கியமாக நீங்கள் உங்களை இலகுவாகவும் சுதந்திரமாகவும் உணர்வீர்கள். இதுவே கௌதம புத்த துறவி நமக்கு கற்றுத்தந்த உண்மையான சுதந்திரம். புத்த துறவி சொன்னார், மனமே எல்லாம். நீங்கள் எப்படிச் சிந்திக்கிறீர்களோ அப்படியே நீங்கள் மாறுகிறீர்கள். அப்படியானால் அந்த சிந்தனையை அமைதியாக்க கற்றுக்கொள்ளலாமே. அதை சுமையாக அல்ல, வலிமையாக மாற்றலாமே. புத்த துறவியின் பார்வை மிக எளிமையானது, ஆனால் ஆழமானது. மனத்திலிருந்து ஓடாதீர்கள், அதை கவனியுங்கள். எண்ணங்களுடன் நாம் போராடும் போதோ, அவற்றை நிறுத்த முயற்சிக்கும் போதோ, அவை இன்னும் வேகமாக நம்மை சுற்றி வளைக்கும் என்று அவர் விளக்கினார். இது ஒரு குழந்தையிடம் இந்த வேலை செய்யாதே என்று சொன்னால் அதையே செய்யும் அவனின் பிடிவாதம் அதிகரிப்பது போல. மனமும் அப்படித்தான். இந்த எண்ணத்தை நிறுத்த வேண்டும் என்று நீங்கள் சொன்னால் அந்த எண்ணம் இன்னும் ஆழமாக பிடித்துக் கொள்கிறது. ஆனால் அமைதியாக இருந்து எண்ணங்கள் வருகிறன போகின்றன என்று பார்த்து கொண்டிருந்தால் திடீரென்று அவற்றின் பிடி தளரத் தொடங்கும். இந்த பார்வையை விளக்க புத்த துறவி ஒரு அழகான உவமையைச் சொன்னார். எண்ணங்கள் வானில் பறக்கும் மேகங்களைப் போன்றவை. நீங்கள் வானமாக இருங்கள், மேகமாக அல்ல. மேகங்கள் எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் வானம் எப்போதும் வெறுமையாகவும் எல்லையற்றதாகவும் இருக்கும். மேகங்கள் வருகிறன, போகிறன, வானம் அப்படியே இருக்கும். அதுபோலவே நாம் எண்ணங்களுடன் நம்மை இணைத்துக் கொள்ளாமல் இருந்தால் அவை நம்மை தொந்தரவு செய்ய முடியாது. இப்போது இதை எப்படி செய்வது?
இதற்காகத்தான் புத்த துறவி தியானப் பயிற்சியை சொல்லித் தந்தார். தியானம் என்றால் நிகழ்கால கணத்திற்கு திரும்பி வருவது. நீங்கள் கண்களை மூடி உங்கள் சுவாசத்தில் மட்டும் கவனம் செலுத்தும்போது, ஒவ்வொரு சுவாசத்தையும் உணரும்போது, அது உள்ளே செல்வதையும் வெளியே வருவதையும் கவனிக்கும்போது, மெதுவாக உங்கள் கவனம் மனத்தின் சத்தத்திலிருந்து விலகி சுவாசத்தில் நிலை பெறுகிறது. அங்கிருந்துதான் மாற்றம் தொடங்குகிறது. திடீரென உங்கள் எண்ணங்கள் கொஞ்சம் மந்தமாகிவிட்டதை உணர்வீர்கள். மனம் இலகுவாக உணரத் தொடங்கும். இந்த அனுபவம் யாருக்கும் கிடைக்கக்கூடியது. எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு பதற்றத்தில் இருக்கிறீர்கள். மனம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் 2 நிமிடம் அமைதியாக உட்காருங்கள். கண்களை மூடி சுவாசத்தை உணருங்கள். உங்களுக்குள் எப்படியொரு மென்மையும் அமைதியும் இறங்கத் தொடங்குகிறது என்பதை பாருங்கள். இது எந்த மாயையும் அல்ல, புத்த துறவி சொல்லித் தந்த பயிற்சி. புத்த துறவி இன்னொன்றையும் சொன்னார். எண்ணங்களிலிருந்து ஓடாதீர்கள், அவற்றை ஏற்றுக்கொண்டு விடுங்கள். நாம் பெரும்பாலும் செய்யும் தவறு என்னவென்றால், ஒரு எதிர்மறை எண்ணம் வந்தவுடன் பயந்து விடுகிறோம். இப்படி நான் சிந்திக்கக் கூடாது என்று நினைத்து நம்மையே குற்றம் சாட்டத் தொடங்குகிறோம். ஆனால் புத்த துறவியின் பாதை வேறுபட்டது. ஒரு எதிர்மறை எண்ணம் வந்தால் அதை வரவிடுங்கள். இது ஒரு எண்ணம் மட்டுமே, நீங்கள் அல்ல என்று அடையாளம் காணுங்கள். பிறகு அதை விடுங்கள் என்றார். இது ஒரு விருந்தினர் உங்கள் வீட்டுக்கு வருவது போல. அவர் கொஞ்ச நேரம் இருப்பார், பிறகு போய்விடுவார் என்று உங்களுக்கு தெரியும். அவருடன் சண்டையிட மாட்டீர்கள், அமைதியாக இருப்பீர்கள். இப்போது யோசித்துப் பாருங்கள், ஒவ்வொரு எதிர்மறை எண்ணத்தையும் இப்படியே வரவும் போகவும் விட்டுவிட்டால் நாம் உண்மையில் எப்போதாவது தொந்தரவு அடைவோமா? சாத்தியமில்லை. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், நாம் எண்ணங்களை பிடித்துக்கொண்டு உட்கார்ந்து விடுகிறோம். யாராவது நம்மிடம் ஏதாவது காயப்படுத்தும் வார்த்தை சொன்னால் அந்த கணத்தை மீண்டும் மீண்டும் மனத்தில் ஓட்டத் தொடங்குகிறோம். அதே வாக்கியம் மனத்தில் சுற்றிக்கொண்டே இருந்து நம்மை இன்னும் துக்கப்படுத்துகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், அந்த கணம் கடந்துவிட்டது. நாம் அதை விடாமல் பிடித்து கொண்டிருக்கிறோம். புத்த துறவி இதைத்தான் மூடத்தனம் என்றார், கடந்ததை பிடித்துக்கொண்டு வாழ்வது. இந்த போதனையின் தாக்கம் மிக ஆழமானது. இதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் உங்கள் முழு பார்வையே மாறக்கூடும். எடுத்துக்கொள்ளுங்கள், உங்கள் தொழில் குறித்து கவலை இருக்கிறது. வேலை போய்விட்டால் என்ன, பதவி உயர்வு கிடைக்காவிட்டால் என்ன என்று தொடர்ந்து சிந்திக்கிறீர்கள். ஆனால் புத்த துறவியின் போதனையை புரிந்து இது கவலையின் ஒரு எண்ணம் மட்டுமே என்று பார்த்துவிட்டால் திடீரென மனம் இலகுவாகும். ஏனெனில் இது உங்கள் எதிர்காலம் அல்ல, இது கடந்து செல்லும் ஒரு மேகம் மட்டுமே என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இங்கே இன்னொரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், விழிப்புணர்வு. இதுவே இன்று உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பயிற்சி. ஆனால் இதன் வேர்கள் புத்த துறவியின் போதனைகளில்தான் உள்ளன. விழிப்புணர்வு என்றால் ஒவ்வொரு கணத்தையும் முழு கவனத்துடன் வாழ்வது. நீங்கள் உணவு உண்ணும்போது உணவிலேயே கவனம் செலுத்துங்கள். அதன் சுவை, அதன் மனம், அதன் உணர்வு. நீங்கள் நடக்கும்போது அடிகளிலேயே கவனம் செலுத்துங்கள். இப்படி நீங்கள் செய்யும்போது மனம் தானாகவே அமைதியாகிறது. இப்போது யோசித்துப் பாருங்கள், எத்தனை முறை நீங்கள் உணவு உண்ணும் போதே கைபேசியை பயன்படுத்தி பிறகு என்ன சாப்பிட்டோம் என்பதே நினைவில் இல்லாமல் போயிருக்கிறது. எத்தனை முறை நடக்கும்போது காலம் முழுவதும் உங்கள் மனம் எங்கோ அலைந்து கொண்டே இருந்தது. இதுவே உண்மையான பிரச்சனை. நாம் நிகழ்காலத்தில் வாழ்வதில்லை. ஆனால் விழிப்புணர்வு நமக்குச் சொல்லித் தருவது இந்த கணத்திற்கு திரும்பி வாருங்கள் என்பதே. நீங்கள் நிகழ்காலத்தில் வாழத் தொடங்கினால் அளவுக்கு மீறிய சிந்தனை தானாகவே குறைந்து விடுகிறது. புத்த துறவியின் இந்த போதனை நமக்கு மிகவும் எளியதானாலும் வலிமையான ஒரு செய்தியை தருகிறது. மனத்தை அடக்க வேண்டும், அதோடு போராட வேண்டியதில்லை. மனத்தை பகைவராக கருதி அதுடன் போராடினால் அது இன்னும் வலிமை பெறும். ஆனால் அதை புரிந்து கவனித்து மெதுவாக அடக்கத் தொடங்கினால் அதே மனம் உங்களின் மிகப்பெரிய நண்பனாக மாறும். இதை உணர்ந்தபின் வாழ்க்கை மிகுந்த மாற்றத்தை அடைகிறது. கவலை, பயம், அசௌகரியம் இவை அனைத்தும் மெதுவாக மங்கத் தொடங்கும். அப்போதுதான் மனிதன் புத்த துறவி நிர்வாணம் என்று கூறிய நிலையை, முழுமையான அமைதியை அனுபவிக்க முடியும். ஆனால் இதுவே முடிவல்ல, இது ஒரு தொடக்கமே. மனத்தில் இன்னும் பல ரகசியங்கள் உள்ளன. அவற்றை புரிந்து கொள்ளாமல் இந்த பயணம் முழுமையடையாது. இப்போது நாம் எண்ணங்களை எப்படி கவனிப்பது,
அவை வரவும் போகவும் விடுவது எப்படி என்பதை கற்றுக்கொண்டோம். ஆனால் அடுத்ததாக மனத்தின் ஆழங்களில் மறைந்திருக்கும் எந்தெந்த வடிவங்கள் நம் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகின்றன என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் அடிக்கடி சொல்வார்கள், வாழ்க்கை கடினம் அல்ல, ஆனால் நம் மனம் அதை கடினமாக்குகிறது என்று. ஒரு சிறிய கணம் எவ்வளவு பெரிய வடிவம் எடுக்கிறது என்று யோசித்துப் பாருங்கள். ஒரே காரணம், அதையே மீண்டும் மீண்டும் சிந்திப்பது. வாட்ஸ்ஆப்பில் யாராவது பதில் தரவில்லை என்றால் உடனே மனத்தில் எண்ணம் வருகிறது, அவர் என்னிடம் கோபமாக இருக்கிறாரா? நான் ஏதாவது தவறாகச் சொன்னேனா? இப்போது அவர் என்னை மதிப்பதில்லையா? மெதுவாக இந்தச் சிறிய விஷயமே நம்மை அசௌகரியப்படுத்தத் தொடங்குகிறது. கௌதம புத்த துறவி சொன்னார், மனமே எல்லாம். நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள். கவனியுங்கள், ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் நாம் அளவுக்கு மீறிச் சிந்தித்தால் தேவையில்லாத இடத்தில் நம் சக்தியை செலவழித்து விடுகிறோம். புத்த துறவி சொல்லித் தருவது, கடந்ததைப் பற்றி சிந்திக்காதீர்கள், வரவிருப்பதற்காக கவலைப்படாதீர்கள், இந்த கணத்தில் வாழுங்கள். ஒரு வாழ்க்கை எடுத்துக்காட்டை பாருங்கள். ஒரு இளைஞன் இருந்தான். அவன் பெயர், எடுத்துக்கொள்ளுங்கள், சந்தீப். சந்தீப்பின் மிகப்பெரிய பிரச்சனை ஒவ்வொரு விஷயத்திலும் அளவுக்கு மீறிச் சிந்திப்பது. ஒரு நண்பன் சந்திக்க மறுத்தால் அவன் மணிநேரங்கள் முழுவதும் சிந்திப்பான். ஏன் மறுத்தான்? நான் அவனுக்கு முக்கியமல்லையா? அலுவலகத்தில் மேலாளர் ஒருமுறை கண்டித்தால் அந்த ஒரு வாக்கியத்தையே வாரம் முழுவதும் மனத்தில் சுற்றச் செய்து தன் உண்மையான திறனை ஒருபோதும் காட்ட முடியாமல் போவான். பின்னர் அவன் வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றம் வந்தது. ஒவ்வொரு காலையும் அவன் தனது நாளை 5 நிமிட அமைதியுடன் தொடங்கத் தொடங்கினான். அமைதியாக உட்கார்ந்து ஆழமாகச் சுவாசித்து, இன்று நான் ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் அளவுக்கு மீறிச் சிந்திக்க மாட்டேன் என்று தன்னிடம் தானே சொல்வான். மெதுவாக இது அவனுடைய பழக்கமாக மாறியது. முன்பு மணிநேரங்கள் சிந்தித்து வீணாக்கிய சக்தியை இப்போது வேலைகளில் செலுத்தத் தொடங்கினான். முடிவில் அவனுடைய உறவுகள் மேம்பட்டன. அலுவலகத்தில் அவனுடைய மதிப்பு மாறியது. முக்கியமாக அவனுடைய புன்னகை திரும்பி வந்தது. இதுவே நமக்கும் தேவைப்படும் மாற்றம். நினைவில் கொள்ளுங்கள், பெரிய வெற்றிகள் எப்போதும் சிறிய மாற்றங்களிலிருந்தே தொடங்குகின்றன. இப்பொழுது புத்த துறவியின் காலத்திலிருந்து ஒரு கதையை பார்ப்போம். அங்கும் இதே போதனையே கிடைக்கிறது. ஒருவர் புத்த துறவியிடம் வந்து, பகவான், நான் அளவுக்கு மீறிச் சிந்திக்கிறேன். என் மனம் ஒருபோதும் அமைதியாக இல்லை. மக்கள் ஏதாவது சொன்னால் அவர்களின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் தேடி அலைகிறேன். எல்லோரும் எனக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் என்றார். புத்த துறவி புன்னகைத்து, ஒரு அம்பு தாக்கினால் வலி உண்டாகும். ஆனால் நீ அந்த காயத்தின் மேல் நீயே இன்னொரு அம்பை எறிகிறாய், மீண்டும் மீண்டும் சிந்திப்பதன் மூலம். முதல் அம்பை நீ தடுக்க முடியாது, ஆனால் இரண்டாவது அம்பு உன் கையில்தான் என்றார். இந்த உதாரணம் நம் வாழ்க்கைக்கே நேரடியாக பொருந்துகிறது. யாராவது நம்மை பற்றி ஒரு எதிர்மறை விஷயம் சொன்னால் அது ஒரு அம்பு மட்டுமே. ஆனால் அதையே மீண்டும் மீண்டும் சிந்தித்து மனத்தில் வளர்த்து கொண்டால் நாமே நம் மனத்தில் 2வது, 3வது, 4வது அம்புகளை எறிகிறோம். புத்த துறவியின் செய்தி இதுதான். முதல் அம்பை உலகம் எறியலாம், ஆனால் 2வது அம்பை எறியாதீர்கள். இன்றைய காலத்தில் சமூக ஊடகங்கள் நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிட்ட போது புத்த துறவியின் இந்த செய்தி இன்னும் முக்கியமாகிறது. இன்ஸ்டாகிராமில் யாராவது நம் புகைப்படத்திற்கு விருப்பம் தெரிவிக்கவில்லை என்றால், மக்கள் என்னை விரும்பவில்லை, நான் நல்ல தோற்றமில்லை என்று நினைக்கத் தொடங்குகிறோம். ஆனால் உண்மையில் இவை அனைத்தும் நம் கற்பனையே. நம்முடைய மனமே நம்மை ஏமாற்றுகிறது. புத்த துறவியின் போதனைகளை பின்பற்றினால் மற்றவர்களின் எதிர்வினை நம் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஆனால் நம் சிந்தனை நம் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. ஆகவே அதிகமாகச் சிந்திக்காதீர்கள். நீங்கள் எவ்வளவு அதிகமாகச் சிந்திக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக குழம்புவீர்கள். வெற்றி பெறுபவர்களும் இதைத்தான் செய்கிறார்கள். அவர்கள் குறைவாகச் சிந்தித்து அதிகமாகச் செய்கிறார்கள். ஒவ்வொரு சிறிய விமர்சனத்துக்கும் அல்லது தோல்விக்கும் உட்கார்ந்து சிந்தித்துக் கொண்டே இருந்திருந்தால் அவர்கள் ஒருபோதும் முன்னேறியிருக்க மாட்டார்கள். சிறந்த தொழிலதிபர்கள், கலைஞர்கள், அறிவியலாளர்கள், ஆல் ஆஃப் தெம் நமக்குச் சொல்லித் தருவது இதேதான். சிந்தனையும் செயலும் சமநிலையுடன் இருந்தால்தான் வாழ்க்கை முன்னேறும். சிந்திப்பதுக்கும் செய்வதுக்கும் இடையில் சமநிலை இருக்க வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், சிந்தனை அவசியம், ஆனால் தேவைக்கு அதிகமாகச் சிந்திப்பது விஷம். புத்த துறவியின் செய்தியை நீங்கள் உண்மையாகவே ஏற்றுக்கொள்ள விரும்பினால்
உங்கள் நாளை இந்த எண்ணத்துடன் தொடங்குங்கள். இன்று என் மனத்தின் விளையாட்டை புரிந்து கொள்வேன். இன்று தேவையற்ற ஒவ்வொரு எண்ணத்தையும் விடுவேன். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் முதல் அடிதான். புத்த துறவி சொன்னார், மனத்தை அடக்கிவிட்டால் மற்றவை அனைத்தும் தானாகவே உடன் வரும். இந்த வாக்கியம் இன்றும் 2500 ஆண்டுகளுக்கு முன் இருந்ததைப் போலவே உண்மையானதே. நாம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம். ஆனால் நாம் செய்யும் தவறு மகிழ்ச்சியை வெளியே தேடுவது. பணத்தில், உறவுகளில், பிறரின் அங்கீகாரத்தில். ஆனால் புத்த துறவி சொல்லித் தருவது, உண்மையான மகிழ்ச்சி உள்ளேதான் உள்ளது. அதற்கு செல்லும் பாதை மிகவும் எளிது. முதல் படி, ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் அமைதியாக அமருங்கள். கைபேசி, சமூக ஊடகங்கள், சத்தம் எல்லாவற்றையும் விலக்கி வைத்து உங்கள் மனத்திடம் கேளுங்கள், இந்த கணத்தில் நான் எப்படி உணர்கிறேன்? இரண்டாவது படி, ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் விட்டுவிடுங்கள். யாராவது பதில் தர தாமதித்தார்கள், யாராவது உங்களை புறக்கணித்தார்கள், உடனே உங்களிடம் கேளுங்கள், இது என் அமைதியை பறிக்க தகுதியானதா? பதில் இல்லை என்றால் அதை விட்டுவிடுங்கள். மூன்றாவது படி, கருணையும் தயையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். புத்த துறவி சொன்னார், நீங்கள் உங்களுக்காக எவ்வளவு சிந்திக்கிறீர்களோ அதே அளவுக்கு பிறருக்காகவும் சிந்தியுங்கள். நாம் பிறரிடம் கருணையுடன் இருக்கும்போது நம்முள் இருக்கும் அசௌகரியம் தானாகவே அமைதியாகி விடுகிறது. மேலும் மிக முக்கியமாக விழிப்புணர்வுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது, உணவு உண்ணும்போது உணவிலேயே கவனம், நடக்கும்போது நடப்பிலேயே கவனம், யாருடன் பேசும்போது உங்கள் மனத்தின் ஓட்டத்தில் அல்ல, அவரது வார்த்தைகளில் கவனம். நினைவில் கொள்ளுங்கள், மகிழ்ச்சியான வாழ்க்கை ஒரு பெரிய இலக்கு அல்ல, அது நம் அன்றாடச் சிறிய சிறிய பழக்கங்களில்தான் மறைந்திருக்கிறது. புத்த துறவியின் போதனைகளை இன்று தெக்கேய் நடைமுறையில் கொண்டு வந்தால், குறைவாகச் சிந்தித்தல், தேவையற்ற எண்ணங்களை விடுவித்தல், ஒவ்வொரு கணத்தையும் விழிப்புணர்வுடன் வாழ்தல், நம் வாழ்க்கை அமைதியாக மட்டுமல்ல, ஆழமாக மகிழ்ச்சியாகவும் மாறும். இன்றைய இந்த காணொளியின் செய்தி இதுதான். வாழ்க்கை குறுகியது. தேவையற்ற சிந்தனையில் அதை வீணாக்காதீர்கள். மனத்தை அடக்குங்கள், எண்ணங்களை தெளிவாக்குங்கள், ஒவ்வொரு நாளையும் இலகுவான மனத்துடன் வாழுங்கள். நண்பர்களே, இந்த காணொளி உங்கள் மனத்தை தொடர்ந்திருந்தால், ஆம், இது எனக்கும் நடக்கிறது, நான் மாற விரும்புகிறேன் என்று உங்களுக்கு தோன்றினால், மனப்பூர்வமாக உங்களிடம் ஒரு வேண்டுகோள், எங்கள் சேனலுடன் இணைந்திருங்கள். இங்கே ஒவ்வொரு காணொளியிலும் உங்கள் சிந்தனை முறையையே மாற்றி உங்கள் வாழ்க்கையையும் இலகுவாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றும் ஊக்கமளிக்கும் கருத்துக்களை பகிர்வோம். காணொளிக்கு விருப்பம் தெரிவிக்க மறக்காதீர்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள், அவர்களுடைய மனமும் இலகுவாகட்டும். சேனலை சந்தாதாரராக இணைந்து இந்த பயணத்தில் எங்களுடன் சேருங்கள். ஏனெனில் மனத்தின் உண்மையான விளையாட்டை புரிந்து கொண்டால் வாழ்க்கையின் விளையாட்டை நீங்கள் வென்றுவிட்டீர்கள். நன்றி.